சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். எல்லாவிதமான பலவீனங்களுமே பாவம்தான். பலவீனத்திலிருந்துதான் பொறாமை, குரோதம் முதலியவை தோன்றுகின்றன. அதனால் பலவீனம்தான் பாவம். உள்ளிருக்கும் ஆன்மா எப்போதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தசையாலும் எலும்பாலுமான உடம்பை நாடியவாறு நான் 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 என்று அடித்துக் கொள்கின்றனர். இதுதான் எல்லா பலவீனங்களுக்கும் அடிப்படை. நான் ஆன்மா என்ற உண்மையில் மனம் உறுதியாக இருக்குமானால் நீ புண்ணியம், பாவம், நன்மை, தீமை அனைத்தையும் தாண்டி செல்வாய். நான் இந்த உடம்பு அல்ல என்ற எண்ணத்துடன் உடம்பற்ற நிலையில் இருக்க வேண்டும். எங்கும் நிறைந்த ஆன்மாவே நான் என்பதை அனுபவத்தில் உணர வேண்டும். இந்திய நாட்டு பெண்களில்தான் ஒழுக்கம், சேவை மனப்பான்மை, அன்பு, கருணை, அகமலர்ச்சி, பக்தி இவற்றை காண முடியும். உலகில் வேறு எங்குமே இப்படி நான் பார்க்கவில்லை. சமுதாயத்தில் உள்ள ஆண், பெண் அனைவருக்கும் உண்மை கல்வியை அளிப்பதே நமது கடமை. அந்த கல்வி மூலமாக நல்லது எது, கெட்டது எது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். மனம் பிரம்மத்தில் மூழ்கும்போது முதலில் இந்த உலகம் எண்ணமயமாக தெரியும். பிறகு எல்லாமே ஆழ்ந்த ஓங்காரத்திற்குள் ஒடுக்கும். பிறகு அதுவும் கேட்காமல் போய்விடும். அது இருக்கிறதா இல்லையா என்று தோன்றும். இதுதான் அனாதிநாதம். பின்னர் மனம் சுத்த பிரம்மத்தில் ஒடுங்கிவிடும். அவ்வளவுதான், எல்லாம் அமைதி. உயிர்களுக்கு செய்கின்ற சேவையை விட பெரிய தர்மம் எதுவும் இல்லை. உண்மையாக இந்த தர்மம் செய்யப்படுமானால் சம்சார தலை எளிதில் உடைந்துவிடும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல் முக்தி கிடைத்துவிடும். இந்த உலகின் துன்பங்களை நீக்குவதற்காக 1000 பிறவிகளை எடுக்க வேண்டியிருந்தாலும் நான் நிச்சயம் பிறப்பேன். அதனால் யாராவது ஒருவரின் துயரம் சிறிதளவு துடைக்கப்படுமானால் கூட நான் அதை செய்வேன்.